இந்தியாவுடைய சரித்திரத்தை பத்தி கேள்விப்படாத தெரியாது இருக்க முடியுமா? இன்னைக்கு நாசிக்கில் அடிச்சுட்டு தான் இருக்கிறான். என்ன பேரை அடிக்கிறான்? அவுரங்கசீபனுடைய கல்லறையை அங்கிருந்து எடுத்து விட்டுரு, அதில் இருக்கக்கூடாது, முகலாயருடைய எந்த அடையாளங்களும் இருக்கக்கூடாது. இது இன்னைக்கு நேத்தா சொல்றான். நமக்கு விடுதலை கிடைச்சது 1947. அன்னைக்கு டெல்லி பட்ட பாடு என்னன்னு இணையதளத்தில் தொலைவி பாருங்க. நம்ம எல்லாம் அதை மறந்தவளாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12,000 பள்ளிவாசல்கள் காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அப்படிதான். நாம சொகுசா வாழ்றோம் சொன்னா அல்லாஹ் நேரத்தை சுருக்கி கொண்டிருக்க அர்த்தம். நமக்கு எப்பொழுது அடிவில போகிறது, நம்முடைய உயிர் எப்பொழுது பறிக்கப்பட போகிறது, நம்முடைய சொத்துக்கள் எப்பொழுது தீக்கிரையாக்கப்பட போகிறது, முஸ்லிம் முஸ்லிம் என்று இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசிக் கொள்ளக்கூடிய இவையெல்லாம் எப்பொழுது பிடுங்கப்பட. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாம் இஸ்லாத்தை அதனுடைய அசல் வடிவில் அறிந்து பின்பற்றுவதற்காக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் ஒன்றுகளும் இருக்கிறோம். பூரண உடல் நலத்தோடும் உள்ள அமைதியோடும் இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம் உரித்தாகட்டுமாக. அளவில்லாத அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் நம் உயிரிடும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களால் சொர்க்கத்திற்கு சான்றளிக்கப்பட்ட சகாபா பெருமக்கள் மீதும், அவர்கள் போன்ற ஒரு வாழ்வை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டியும் அவனுடைய மறுமை ஈடேற்றமாக அவன் நமக்கு தரக்கூடிய சொர்க்கத்திற்காக வேண்டியும் இந்த உலகத்தில் வேற எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு ஏகத்துவத்திற்காக வேண்டி தங்களுடைய பித்தத்தான அனாச்சாரமான கொள்கைகளை விட்டு ஷிர்கான கொள்கைகளை விட்டு வாழ்ந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய உரைக்குள் வருகிறோம். என் அன்பு குறித்தான அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எவ்வளவோ மார்க்கங்கள் மதங்களாகவும் மக்களால் பின்பற்றக்கூடிய தத்துவங்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் போலியான வாக்குறுதிகளை அல்லது நம்பவே முடியாத அம்சங்களை சொல்லி இந்த மக்களை தக்க வைப்பதற்கு விரும்பவில்லை. மாறாக ஒரு இறை கொள்கை என்பதனுடைய விளக்கத்தை, அதனுடைய அறிவுரைகளை பல தூதர்கள் மூலமாக சொன்ன இறைவன் இன்றைக்கு நம்முடைய கையிலே தவழ்ந்திருக்கக்கூடிய திரு குர்ஆன் மூலமாக பல மக்களுக்கும் அந்த கொள்கையை விளக்கி சொல்லி கொண்டு வருகிறான். ஆக ஓரிரை கொள்கையினுடைய உண்மை தன்மையையும் அது மக்களிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய நல்ல விளைவுகளையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறது. ஆனால் அந்த கொள்கைக்கு எதிராக காலங்காலமான யுத்தங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ஓரிரை கொள்கையை சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் நஷ்டம் ஏற்படும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுடன் ஏற்படக்கூடிய யுத்தம் இன்றைக்கும் நின்றபாடு இல்லை. அந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிக்க பாடுபடுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட மக்களை கொல்வதற்கு துணிகிறார்கள் என்றால் இந்த மார்க்கம் உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படி. மக்களை இனங்களாக மொழிகள் பேசக்கூடிய அடிப்படையில் பிரித்து விடாமல், அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்து விடாமல், உங்களில் இறைவனை வணங்கி வழிபடுவதிலே இறைவனிடத்திலே சிறந்தவர் எவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்கிற ஒரு தத்துவத்தை இந்த மார்க்கம் சொன்னதனால் இந்த மக்களை அடக்கி ஒடுக்கி ஆளப்படக்கூடிய ஆதிக்கம் நிறைந்த மக்கள் இதை எதிர்த்தார்கள். இந்த மார்க்கத்தை எதிர்க்க துணிந்தார்கள், அதை அழித்தார்கள். இதை வரலாறு நெடுக்க நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்தை ஏற்று அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த நிலைமைகளையும் பார்த்தோம் என்றால், அவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
ஒருவேளை அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டால் அந்த ஆட்சியை விட்டும் அவர்களை அகற்றினார்கள், அந்த ஆட்சியையே இல்லாமல் ஆக்கினார்கள். இப்படி வரலாறு நெடுக்க இந்த மார்க்கத்திற்கு எதிரான யுத்தங்களை பார்த்த நாம் அதை போன்ற இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிகளையும் நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த உலகத்திலே 5 பேர்களில் அல்லது 4 பேர்களில் ஒருவர் இஸ்லாமியர் என்கிற புள்ளி விவரத்தை நமக்கு தருகிறார்கள். அப்படி என்றால் இவ்வளவு தாக்குதல்களுக்கு பிறகும், இவ்வளவு அழித்தொழிக்கக்கூடிய படலத்திற்கு பிறகும் இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடவில்லை, மாறாக அது வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விவரங்களை நாம் ஆரம்பத்தில் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், நம்மிடத்திலே ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் இதை காப்பாற்றிக் கொள்வான் என்கிற உண்மையை நாம் நம்பினாலும் அது நம்மால் எவ்வளவு இந்த உலகத்தில் சாத்தியமாயிற்று என்பதைத்தான் நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். என் மூலம் யார் மார்க்கத்திற்கு வந்திருக்கிறார்கள், என் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்த ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்திய சீர்திருத்தவாதியாக, ஒரு தௌஹீத்வாதியாக என்னால் மாற்றப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்வியை நம்முன்னால் வைத்தால் பல பேரிடத்திலே அந்த கேள்விக்கு ஆன்சரே இல்லை, பதிலே இல்லை. ஏன்? நாம் ஒருவரை கூட இந்த மார்க்கத்தின்பால் அழைத்ததே கிடையாது. நாம் ஒருவரை கூட இந்த மார்க்கத்திலே தௌஹீத்வாதிகளாக உருமாற்றியதே கிடையாது. நம்முடைய வாழ்வு அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் சந்தேகத்திற்குரியதா? ஒருவரால் அழித்தொழிக்கப்பட முடிகிறது என்றால் இந்த உலகத்தில் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பம் விளைவிக்கப்படுகிறது, அவர்கள் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி இங்கு இல்லையா என்று என்ன தோன்றுகிறது? இப்படிப்பட்ட நம்பிக்கையினுடைய விளைவுதான் நமக்கு சந்தேகம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் நாம் சொல்லாமல் இருக்கிறோமா? நாம் ஏற்றுக்கொண்டு இதில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தால் தான் ஒருவன் சொல்லுவான், இதுக்கெல்லாம் வர வேண்டாம், உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. இதில் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை கிடைக்காவிட்டால் ஒருவன் இந்த பதிலை சொல்லுவான். ஆதிக்க வெறிபிடித்தவர்கள் இங்கு இருந்தானா அந்த பதிலை சொல்லுவான். தீண்டத்தகாதவர்கள் என்றும் மேலோர் கீழோர் என்று ஒன்று இருந்தால் இங்கெல்லாம் வராதிங்க, அங்கே இருந்துருங்க என்று சொல்லுவான். பல தெய்வ கோட்பாடுகளை, பல தெய்வ அம்சங்கள் இருக்கிறது, அதனால அங்கிருந்து வந்தாலும் இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள், அதனால நீங்க அங்கே இருந்துருங்க என்று நாம சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இந்த மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னாலும் கூட நம்மால் வலிந்து ஒன்று உருவாக்கப்படுகிறது. யாரையும் அழைக்காதவனுடைய ஒரு காரணமே இதில் தவறிருப்பதை போன்று ஒரு பிம்பம் மக்களுக்கு தென்பட்டு விடுகிறது. அதனாலதான் தௌஹீதை பேச மறுக்கிறோம், தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்க மறுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சார பணிகளில் நம்ம ஈடுபட மறுக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்று சொல்வோம். இன்ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இந்த மார்க்கம், இந்த திருமறை குர்ஆன் அனைத்து மக்களுக்குமான ஒரு உபதேசம். ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன். எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த தௌஹீதில் சந்தேகம் இருக்கு, இந்த மார்க்கத்தில் சந்தேகம் இருக்கு. இப்படி என்று சொன்னால் நாம் அழிக்கப்படுவோம். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், இந்த மார்க்கத்திலே நான் எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தி விட்டேன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது என் அருள் கொடையை முழுமைப்படுத்தி விட்டேன். இப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேள்வி கேட்கிறோம். இல்ல, இந்த மார்க்கத்தை சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அருள், உன்னுடைய அருள் எனக்கு முழுமைப்படுத்தப்படலை, இந்த மார்க்கம் உன்னுடையது இல்லை என்று விதண்டாவாதத்தை, நேர் எதிரான வாதங்களை இந்த மார்க்கத்தில் வைத்ததனுடைய காரணத்தினால் தான் என்னவோ யாரிடத்திலேயும் கட்டிய மனைவிடத்திலிருந்து மனைவி கணவனுக்கு கூட சொல்லாமல் இந்த மார்க்கத்தை ஒழித்து வைத்திருக்கின்றோம். இன்னும் வேடிக்கை என்னன்னா, இந்த மார்க்கத்தை குறிப்பா தௌஹீதை தெரிந்தவர்கள் தங்களுடைய வாரிசுகளை இதில் ஈடுபடுத்துவதே இல்லை. உலக கல்வி படிச்சுட்டு அப்படியே அந்த லைன்ல போயிரு, பிசினஸ் படிச்சுட்டு போயிரு, பள்ளிவாசல் பக்கம் வந்துடாத, வந்து அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தௌஹீதை தெரிந்தவன் இருந்தார் என்று சொன்னால் மற்றவருடைய நிலைமையை நாம் யோசிக்க தேவையே இல்லை. தௌஹீதை தெரிந்தவர்கள் தான் இந்த மார்க்கத்திற்காக அதிகம் உழைத்திருக்கிறார்கள், அதிகம் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகம் எல்லாம் இன்றைக்கு
தங்களுடைய வாரிசு என்று வரும் பொழுது, தங்களுடைய குடும்பம் என்று வரும் பொழுது மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சிடறாங்க. தான் உழைத்தது போதும் தன்னுடைய மகன் உழைக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படி இந்த மார்க்கத்திலே ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே பயணம் செய்யக்கூடிய மக்களாக இதிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒருபோது இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் நம்மையெல்லாம் பார்த்து படைத்த வஸ்துக்களிலே, படைத்த மக்களிலே நம்மை உயர்வாக சொல்லுகிறான். அந்த உயர்வாக சொல்லுவதற்கு ஒரு காரணத்தையும் சொல்லுகிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ், படைக்கப்பட்ட சமூகங்களிலே, மனிதர்களிலேயே நீங்கள் மிகப்பெரிய உன்னதமான மேன்மைக்குரிய சமூகமாக இருக்கிறீர்கள். எத்தனை வாட்டி சொல்றது இது? ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? நன்மையை ஏவ வேண்டும். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் அன்ஃபுஸக்கும் வ தத்லுனல் கிதாப். அல்லாஹ் சொல்கிறான், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வையுங்கள். துக்கிமினூன பில்லாஹ், அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைங்க. இதை மூன்று செய்யணுமா? நம்முடைய வாழ்நாள்ல நன்மையை ஏவி தீமையை தடுத்த ரெண்டு சம்பவத்தை சொல்ல முடியுமா? யார்ட்டையாவது நம்ம நன்மையை ஏவி இருக்கிறோமா? ஒரு ஆள் தொழுகையாளியாக நம்மால் மாற்ற முடிந்திருக்கிறதா? எடை மோசடி செய்யக்கூடியவன், பேசினால் பொய்யை பேசக்கூடியவன், அவதூறு செலுத்தக்கூடியவன், மார்க்கத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்மால் திருத்த முடிந்திருக்கிறதா? நம்மால் அண்டை வீட்டுக்காரர்கள் பிசினஸ் செய்யக்கூடிய மக்கள்ல ஒருவரை இந்த மார்க்கத்திற்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கொண்டு வர முடிந்திருக்கிறதா? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், தீமையில தலையாய தீமை சிறுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறானே, சிறுக்கு இருக்கு இல்லையா, இன்ன சிறுக்கு அலன்முன் அலீம், இந்த கொடுமைகளிலே, தீமைகளிலே மிகப்பெரிய ஒரு தீமையும் கொடுமையும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இந்த தீமையை யார் தடுத்திருக்கிறோம்? வாயில சொல்றோம், அவ்வளவு மைக்கு கிடைச்சனால வாயில சொல்றோம், ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு ரெண்டு பேரும் சொல்றோம். இந்த பேச்சும் இப்படிப்பட்ட நன்மையை ஏவி தீமையை தடுப்பது நம்மிடத்தில் எப்பொழுது உயிரோட்டமாக இருந்திருக்கிறது. ஒரு நாளும் அது மங்கிவிடக் கூடாது. ஆனால் நம்முடைய எந்த நாளிலேயுமே அது சுடர்விட்டு எரியக்கூடிய ஒன்றாக இருக்கவே இல்லை. அது மங்கி அழிந்து விடப்படக்கூடிய ஒரு பொருளாகவே நம்முடைய வாழ்வில் இருந்திருக்கிறது. இப்படி நம்பிக்கை இல்லாம நன்மையை ஏவவே மாட்டேன், தீமையை தடுக்கவே மாட்டேன், அல்லாஹ் விட்ட அவன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன், தவக்கல் வைக்க மாட்டேன் என்று நடக்கக்கூடிய நாம் சிறந்தவர்களா அல்லது இதை செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்களா? அல்லாஹ் வெற்றியாளர்கள் என்று மார்க்கத்தில் சொல்றான். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க வெற்றியாளர்கள். இவங்க யாரு? மறுமையில் நாள் வரைக்கும் இந்த கூட்டம் இருக்கட்டும். அவர்கள் என்ன செய்யணுமா? நன்மையை ஏவணுமாம், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கணுமா, தீமையை விட்டு மக்களை தடுக்கணுமா. உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க தான்ப்பா வெற்றியாளர்கள். அல்லாஹ் அடையாளம் விட்டு சொல்லுகிறான். சரி, இந்த வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதை செஞ்சிருக்கிறோமா? சிறந்த சமுதாயம் இல்லாம போச்சு. அதனால தான் நாசமா இந்த போகக்கூடிய சமுதாயத்தை ஒழிச்சு நாசப்படுத்தப்படக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான், இன்னைக்கு செய்யறான். அப்ப சிறந்த சமுதாயம் இல்லை. அந்த கேட்டகரியிலிருந்து இறங்கி இருக்கிறோம் நம்ம. இப்ப நன்மையை ஏவி தீமையை தடுத்து நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள். எந்த இடத்துல நம்முடைய உலகத்துல நம்முடைய வாழ்வில் வெற்றியாளர்களாக நம்ம நடந்திருக்கிறோம்? ஒரு நாளை சொல்ல முடியுமா? ஒரு நாளை சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மார்க்கத்தை நம்முடைய வாயினால் சொல்லி நம்முடைய மகன் என்றைக்கு பின்பற்றி இருக்கிறான்? பொண்டாட்டி மக்கள் எப்ப பின்பற்றி இருக்கிறாங்க? நாம் பின்பற்றி இருக்கிறோமா? இல்ல ஜீரோல கிடக்குது. இப்படி பின்பற்றாட்டினா வெற்றியாளர்களும் இந்த லிஸ்ட்ல வர முடியாது, படைக்கப்பட்டவர்கள் மேன்மையானவர்கள் இந்த லிஸ்ட்லயும் வர முடியாது. நாம என்னதான் செய்ய போறோம்? இப்படி இருந்தானா இன்னைக்கு அடிச்சு நம்முடைய சொத்துக்களை நாசப்படுத்தி நம்முடைய இருப்பை கேள்விக்குறியாக்குறான்ல, இந்த நிலைமை வந்துடும். ரொம்ப வேகத்தில், ரொம்ப தூரத்தில் இல்லை, வேகமா வரத்தான் போகுது. நாம இந்த மார்க்கத்தை விட்டு விலகி போகும் பொழுது, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை பார்த்து ஓடி உழைக்கும் பொழுது இந்த மார்க்கம் கைவிடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேச மறுக்கப்படுகிறது. இந்த மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியில் நிலைநிறுத்துவதற்குண்டான ஒரு சூழல் தவறி போய் விடுகிறது. இதற்கெல்லாம் குற்றவாளிகளாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். இந்த சமூகத்தை வைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த சமுதாயத்தை வைத்து எந்த பயனும் இல்லை என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அல்லாஹ் இந்த சமூகத்தை உருமாற்றி விடுவான், இல்லாமல் ஆக்கிடுவான். ஏன்? நல்லதை படித்து நல்லதை கேட்டு நல்லதை செய்யக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க முடியும்.
இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்டால் சனிக்கிழமை வாசிகளுக்கு நடந்த ஒரு துர்சம்பவம், துயர சம்பவம் நம்மை அணுகாமல் போய்விடாது. சனிக்கிழமை வாசிகளை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம். அழித்து ஒழிக்கப்பட்டு நாசப்படுத்தப்பட்ட சமூகங்களிலே அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக அல்லாஹ் அன்றைக்கு யாரை சொன்னானோ அவர்கள் அந்த மக்களிடத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தத்தை மேற்கொண்டு அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ஆணைகளை, அல்லாஹ் யாரை தூதராக அனுப்பினானோ அவர்களுடைய ஆணைகளை புறக்கணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கண்ட பொழுது அப்பொழுதும் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்றை மக்கள் செய்தார்கள். சில சாரார்கள் கேட்டார்கள், இவங்களுக்கெல்லாம் போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம சொல்ற மாதிரி இவனுடைய உள்ளமெல்லாம் பெரிய திண்டுக்கல் பூட்ட போட்டு பூட்ட வச்சிருக்கணும், துறக்கவே முடியாது. நாமளே ஒரு வியாக்கியானம், இவனுக்கு சொன்னா ஏறவே ஏறாது என்று சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறது யாரு? எப்ப சத்தியத்தையே சொல்லலையோ, நன்மையே எவன் தீமையை தடுக்கவே இல்லையோ, இவன் சொல்றது ஏகத்துவவாதிகள் அல்ல மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொல்லக்கூடியவங்களை பார்த்து எதுக்கு பாவா இதெல்லாம், நமக்கு அவசியம் இல்லை, போயிருங்க, இவங்களுக்கெல்லாம் ஏறவ போகுது. இப்படித்தான் அங்கேயே சொன்னாங்க. இந்த சனிக்கிழமை வரம்பு மீறி மீன் பிடித்த கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டமும் யாக்கின வச்சிருந்தான். அந்த கடல்ல இருந்து ஒரு பாதையை தனியா பிரிச்சு அங்க வரக்கூடிய மீனை பிடிச்சுக்கிறோம், இது குற்றத்தில் அடங்காது என்று சொன்னாங்க. சனிக்கிழமை போகாதீங்கன்னா போகக்கூடாது, அப்படித்தானே? ஹிக்மத்தை பயன்படுத்துற, அறிவை பயன்படுத்துறதாங்க. அறிவை பயன்படுத்தி அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டதனால அல்லாஹ் அவருடைய வேதனையை சித்தப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட மக்கள் சொல்லுகிறார், இதை விட்டு விலகிருங்க, இந்த தப்பில ஈடுபடாதீங்க என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் அவளை சும்மா விட்டுருங்கன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் தவ்ஹீதை பார்த்துக்கிட்டு அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய மக்களை பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு சொல்றீங்க என்று சொன்னார்களோ அப்பவும் சொன்னாங்க, எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு ஏன் இவங்களை எல்லாம் போய் அச்சமுட்டு எச்சரிக்கை செய்றீங்க என்று கேட்கத்தான் செய்தார்கள். என்ன சொன்னாங்க? சொல்லக்கூடிய என்ன சொன்னாங்க? நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றிலே இருந்து அவர்கள் நல்லுணர்ச்சி பெறமாட்டார்களா என்பதற்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய அழிவு எந்த சமூகத்திற்கு உறுதியாகி விட்டதோ அந்த சமூகத்திற்கு அவங்களுடைய உபதேசம் தேவை என்று கேட்டார்கள். அவங்க சமுதாயம் அழிக்கப்படக்கூடிய நிலை வந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யாரெல்லாம் தீமையை செய்தார்களோ அவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்களோ அவர்கள், அவங்களுடைய எல்லாம் சொல்ல போக வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றம் செய்து விட்டான் என்பதை நம்ம பார்க்கலையா? இந்த மார்க்கத்தில் நம்ம உணரவில்லையா? தெல்ல தெளிவான ஆதாரங்களையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக திருமறை குர்ஆனிலே படித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் புத்தி வைக்கலன்னா நமக்கும் அந்த நிலை வராம போகாது. அப்படி உருமாறியவர்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபட மாட்டாங்க, அது அழிஞ்சு போயிடும் சமூகம். இந்த சமூகமாக நம்ம இருக்கிறோம். அப்படித்தானே? வந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோன்னு தெரியாது, அது தீமையை தடுக்கக்கூடியவங்களை அவங்கள தடுக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த சமூகம் அழிக்கப்பட்டதா இல்லையா? பனு இஸ்ரவேலுடைய சமூகம் சனிக்கிழமை சத்து என்று சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமை வாசிகள் அழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியாதா? அதிலே கிடைத்த ஏராளமான சான்றுகள், படிப்பனைகள் நம்முடைய உள்ளத்தை விட்டு எங்கே போயிடுச்சா? எல்லாம் கேட்டுக்கொண்டும் எல்லாம் தெரிந்து கொண்டும் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அழிவு வெகு தொலைவில் இல்லை. ஆனால் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான், யூனுஸ் நபியினுடைய சமூகம். அந்த சமூகம் வினோதமான ஒரு சமூகம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து அழித்து ஒழிக்கப்படக்கூடிய அனைத்து அம்சங்களையும் அந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி அழிவுக்குள்ளாக்கக்கூடிய நாளையும் தீர்மானித்து அவர்கள் அழிவுக்குள்ளாக்கப்படக்கூடிய சமூகம் என்கிற ஒன்றை ஏற்படுத்திய பிறகு திருந்திய சமூகத்தை அல்லாஹ் காப்பாற்றியதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அழித்து ஒழிக்கப்படக்கூடிய சமூகம் திருந்திய வரலாற்றை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த மக்கள் சரணாகதி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொன்ன ஒன்றை நாங்கள் பார்த்து விட்டோம், உன் தூதர் சொன்ன அடிப்படையை நாங்கள் விளங்கி விட்டோம், எங்களை மன்னித்து விடு. எல்லோரும் ஊரே சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்டார்கள். அவர்களை அல்லாஹ் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒன்றை விட்டும் தற்காத்து கொடுத்தான். ஏன்? எல்லா மக்களும் முற்றிலுமா சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. அந்த அழித்து ஒழிக்கக்கூடிய அடையாளங்களை பார்த்து
அந்த அடையாளம், அந்த தூதர் சொன்ன அடையாளங்களை பார்த்து பார்த்து அவர்கள் திருந்திக் கொண்டார்கள். ஆனா என்ன வேடிக்கைன்னா, திருந்திய சமூகத்தை பார்த்து கோபித்துக் கொண்டு போனார் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட வினோதமான மார்க்கம் பாருங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தினாலும் அல்லாஹ் நம் பாவத்தை மன்னித்து நம்முடைய இந்த சமூகத்தினுடைய நிலையை எங்கோ மாற்றி விடுவான். அந்த ஒரு நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? ஏற்பட்டது. அதில் நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. அவர் கோபப்பட்டாரு. நான் தாவா செய்த சமூகம், என்னுடைய எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாத சமூகம், என்னை அடித்து துரத்திய சமூகம், இந்த ஊரிலேயே இல்லாமல் என்னை ஆக்கிய இந்த சமூகம் எப்படி நல்லா இருக்கலாம்? அவள் எப்படி நல்ல வாழ்க்கையை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கலாம் என்பது போன்ற ஒரு கோபத்தின் அடிப்படையில் யூனுஸ் நபி திரும்புகிறாரு. அவர் சிறை வைக்கப்படுகிறார், அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் மட்டும் பாவ மன்னிப்பை கேட்கவில்லை என்று சொன்னால், என்னிடத்திலே இறைந்து அவர் ஒன்றையும் கேட்கவில்லை என்று சொன்னால், மறுமை நாள் வரைக்கும் அந்த மீனையும் அவரையும் உசுரோடு வச்சிருப்போம், தண்டனை கொடுத்திருப்போம். அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன்ல சொல்லலையா, லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்றால் சொன்னார் இல்லையா? இறைவா, நீயே தூய்மையானவன், நீயே வணக்கத்திற்குரியவன். இந்த உலகத்திலே நான் செய்த அமல்களை, நான் செய்த தவறுகளை என்னிடம் அப்புறப்படுத்தி என்னை தூய்மைப்படுத்தி நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன் அவர் சொன்னார். யார் அவர்? காலங்காலமாக தௌஹீதை சொல்லி மார்க்கத்தை போதித்து இவர் வரமாட்டாரா, அவர் வரமாட்டாரா, இவர் இந்த மார்க்கத்தில் இணைந்து விட மாட்டாரா, இவரெல்லாம் நேர்வழி பெறமாட்டாரா என்று காலை மாலை இரவு பகல் என்று இல்லாமல் தாவா செய்தார். நன்மை ஏவி தீமை தடுத்தாரே, யாரால் அந்த சமூகம் தடுக்கப்பட்டதோ, யாரால் அந்த சமூகம் நேரிய வழிக்கு கொண்டு வரப்பட்டதோ அவரை அல்லாஹ் சிறைப்பிடிச்சான் இல்லையா? என்ன நோக்கம் இதுல? யார் தவறளித்தாலும் தவறுக்கான தண்டனை வழங்கப்படும். நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம் ஒண்ணுமே செய்யலையே, நல்லா தானே வாழ்றோம், நல்லா தான் வாழ வைப்பல்ல. இந்த சமூகம் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தானா, அந்த முன் சென்ற சமூகங்கள் அழிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அவர்கள் வளமாக ஜாலிய வாழ்வதற்குண்டான வசதிகளை அல்லாஹ் திறந்து விடுவான். எவ்வளோ விஷயங்களை படிச்சிருக்கிறோம், எவ்வளவு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய வாசிப்பு பழக்கம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னு சொன்னானா நாம் குறைவாக சிரித்து அதிகமாக ஆள ஆரம்பித்து விடுவோம். அவ்வளவு சமூகங்கள் நமக்கு அளிக்கப்பட்ட வரலாறுகள் நமக்கு கண்ணுக்கு முன்னால தெரியுது. அப்படிப்பட்ட சமூகங்களுக்கு அல்லாஹ் பசியிலிருந்து விடுதலை கொடுத்துருவான். அவங்களுக்கு பயமே இருக்காது, வளமாக வாழ்வாங்க. நம்ம நினைப்பாங்க, நம்ம அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமா வாழ வச்சிருக்கான் பாத்தீங்களா, நாம நினைக்கிற மாதிரி. ஆனா உள்ள என்ன? தீமையை தடுத்தியா இல்ல, நன்மையை ஏவனியா கிடையாது, மக்கள் அலட்சியே கிடையாது. என்ன செஞ்ச? நான் அப்படியே இருந்துகிட்டேன். இப்படியே இருந்தா விடுவானா? இது என்ன, எதற்கான எச்சரிக்கை? உங்களுடைய அழிவு கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. இன்றைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுடைய சரித்திரத்தை பத்தி கேள்விப்படாத தெரியாது இருக்க முடியுமா? இன்னைக்கு நாசிக்கில் அடிச்சுட்டு தான் இருக்கிறான். என்ன பேரை அடிக்கிறான்? அவுரங்கசீபனுடைய கல்லறையை அங்கிருந்து எடுத்து விட்டுரு, அதில் இருக்கக்கூடாது, முகலாயருடைய எந்த அடையாளங்களும் இருக்கக்கூடாது. இது இன்னைக்கு நேத்தா சொல்றான். நமக்கு விடுதலை கிடைச்சது 1947. அன்னைக்கு டெல்லி பட்ட பாடு என்னன்னு இணையதளத்தில் தொலைவி பாருங்க. நம்ம எல்லாம் அதை மறந்தவளாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12,000 பள்ளிவாசல்கள் அன்றைக்கே இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் இன்றைக்கு வரைக்கும் நடத்தானு தானுங்க. பாசிச சங்பரிவார்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தானோ அப்பதான் நம்ம அடிக்கிறோம். அப்படியா? இந்த உலக வரலாற்றையும் இந்த காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய இந்திய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு ஆளக்கூடியவன் 1000 செய்தால் இதற்கு முன்னால் வாழ்ந்தவன் 1000 இல்ல லட்சம் செய்திருக்கின்றான். நமக்கு வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் மட்டுமே 12,000 பள்ளிவாசல்கள், முகலாய மன்னர்களுக்கு சொந்தமான அனைத்தும் ஏலத்திற்கு விடப்பட்டன. இன்றைக்கு பேசப்படக்கூடிய அவுரங்கசீப் அவர்கள் பதவி பிரமாணம் செய்த ஷாலிமர் பார்க் என்று இன்னைக்கு எங்க இருக்கு? அவர் பதவியேற்றுக் கொண்ட ஒன்று எங்க இருக்கு? இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்டது. ஒண்ணுமில்லைங்க. டெல்லி ஜும்மா மசூதி எதற்கு பயன்படுத்தப்பட்டுச்சு? ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து போகிற வரைக்கும் அவன் குதிரைகளை, அவனுடைய படைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பட்டறையாகத்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. டெல்லியில் முஸ்லிம்கள் இத்தனை நாட்களுக்கு நுழையவே கூடாது என்று தடை உத்தரவு போட்டாங்களே, நமக்கு தெரியாதா?
எவ்வளவு உயிர்கள் சேதப்படுத்தப்பட்டார்கள். ஹிஸ்டரியில வரலாறுகளில் மறைக்கப்பட்ட மரணங்கள் எத்தனை இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீதியினுடைய பெயரும் அன்றைக்கு மாற்றப்படவில்லையா? ஒவ்வொரு அரண்மனைகள் தகர்க்கப்படவில்லையா? முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்கள் அளிக்கப்படவில்லையா? இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் சொல்வது 1947 விடுதலை கிடைத்த 2-3 ஆண்டுகளிலே முஸ்லிம்களுடைய எந்த அடையாளமும் இல்லாமல் இந்திய தலைநகர் மாற்றப்பட்டது என்று சொன்னால் நமக்கான அழிவது இல்லையா? அதிகாரத்திலே, ஆட்சியிலே, ஆணவத்தில் இருந்து கொள்ளலாம், ஆனால் நமக்கான அழிவு பிறந்து விட்டது, அழிவு காத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அப்படிதான். நாம சொகுசா வாழ்றோம் சொன்னா அல்லாஹ் நேரத்தை சுருக்கி கொண்டிருக்கிற அர்த்தம். நமக்கு எப்பொழுது அடிவில போகிறது, நம்முடைய உயிர் எப்பொழுது பறிக்கப்பட போகிறது, நம்முடைய சொத்துக்கள் எப்பொழுது தீக்கிரையாக்கப்பட போகிறது, முஸ்லிம் முஸ்லிம் என்று, இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசிக்கொள்ளக்கூடிய இவையெல்லாம் எப்பொழுது பிடுங்கப்பட போகிறது என்று தெரியாது என்று சொன்னால் பயமுறுத்தல. நம்முடைய வாழ்க்கையை சரியாக தக்க வைத்துக் கொண்டோம் என்றால், இந்த மார்க்கத்திலே உள்ள அம்சங்களை சரியாக இந்த மார்க்க சுதந்திரமாக இப்படி நம்ம அழகா சுதந்திரவான்களாக விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை செய்யலன்னா நம்ம எப்ப செய்ய போறோம்? அறிவு வழங்கப்பட்டு சாப்பிடுவது சாப்பாடு தானா இல்லையா என்பதை தெரிந்து சாப்பிடுறோம். நம்ம வீட்டுக்கு தான் நைட்டு போறோமா இல்லைன்னு தெரிஞ்சுதான் போறோம். யார்கிட்ட உறவு வைக்க வேண்டும், யாரிடத்திலே பகையாளியா இருக்க வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை எங்கு செய்ய வேண்டும் என்று உணர்த்தியாக புத்தியாக யோசிக்கப்படக்கூடிய நாம் இதை யோசிக்க தவறிவிடுகிறோம். தவறிவிட்டால் பின் வரக்கூடிய விளைவுகள் மிக மோசமா இருக்கு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, தொழுக சொன்னா இல்ல நான் என்ன தப்பு செஞ்சு தொழுகிறதுக்கு, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நோம்பு வைக்க சொன்ன இன்னைக்கு நோம்பை பிடிக்கிறவங்க பாதி பேர் தான், நடிப்பவர்கள் ஏராளமான இருக்கிறாங்க. நடிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அப்போ நோம்ப சொன்னா இப்படி ஜக்காத்தை கொடுங்க ஐயா, இந்த நிசாப் இந்த கடமை உங்களுக்கு ஆயிருச்சு, ஜக்காத்தை கொடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காத நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சமூகத்தில்? சிறிதோ பெரிதோ ஜக்காத் கடமையாக்கப்பட்ட ஒருவர், கடமையான ஒருவர் தனக்கு தெரியாதா? ஒரு 11 பவுன் இல்லாம எந்த வீடு இருக்குது? 75% மேல இந்த நகை நட்டுக்கள் இல்லாமல் இருக்கிறோமா? லட்சத்தை வைத்துக் கொள்ளாத மக்கள் ரொம்ப கம்மி இருக்கிறோமா இல்லையா? ஜக்காத் கடமை தானே. ஜக்காத் 1 லட்சம் இருந்தா என்ன, 50,000 இருந்தா என்ன, அதற்குரிய அளவு கொடுத்துருப்போம். ஜக்காத் என்று கொடு. இங்க 10 ரூபா புது நோட்டை வச்சுக்கிட்டு இங்க ஒரு 10 நீட்டுறது, அங்க ஒரு 20 நீட்டுது, ஜக்காத் முடிஞ்சிருச்சா? ரமலான்ல தர்மத்தை அதிகப்படுத்துவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட அந்த நிலையாவது குறைஞ்சபட்சம் இருக்காங்கட்ட இல்லை. அது அன்பான சகோதரர்களே, நமக்கு என்னன்னா ஆணவம். நான் போய் தொழுகிறதா, நான் போய் கொடுக்கிறதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மார்க்கத்தின் சந்தேகம். எதுக்கு கொடுக்கணும் மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு, ஏன் அவன் கொடுத்தானா, அப்படி மாற்றிடுறது. ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அழிவுக்குள்ளாக்கப்படக்கூடிய சமூகமாக நம்முடைய அம்சங்களை மாற்றிவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இந்த திருமறை குர்ஆன் 7வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் தரக்னா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுல்லா யஃப்கஹூன பிஹா லஹும் ஆயுனுல்லா யுப்சிரூன பிஹா லஹும் ஆதானுல்லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அலல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். அல்லாஹ் தெளிவாக தீர்க்கமாக இந்த மக்களுக்கு சொல்கிறான், நாளை மறுமையிலே நரகத்திற்கு என்று மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் அநேகம் பேரை படைத்திருக்கின்றோம். வலக்கத்து தரகனாலி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் அநேகம் பேரை, ஏராளமானவரை, பெரும்பான்மையான மக்களை நரகத்திற்கு தாண்டா படைச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி படைத்து விட்டு சொல்கிறான், அதற்கு என்ன தெரியுமா காரணம்? அவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், மூளை வழங்கப்பட்டிருக்கிறது, மனசு இருக்குடா அவனுக்கு. ஆனா அதை பற்றி சிந்தனையே பண்ண மாட்டான், யோசிக்கவே மாட்டான், நல்லதை பற்றி சிந்திக்க மாட்டான், நல்லதை பற்றி ஏவ மாட்டான், நல்லதை செய்வதற்கு அவன் ஆசைப்படவே மாட்டான். குறிப்பாக இந்த மார்க்கத்தை பற்றி எந்த தேடுதலும் இருக்காது. லகும் குலூபுல், அவனுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், லா யுப்சிரூன பிஹா லா யஸ்மஊன பிஹா, அதை பத்தி சிந்திக்கவே மாட்டான். லகும் ஆயுன், அவனுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறோம், நல்லதை பார்க்கவே மாட்டான். லா யுப்சிரூன பிஹா, நல்லதை பார்த்து நன்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சங்களை விட்டு விலகிடுவான். லகும் ஆதானுள்ள, காதை கொடுத்திருக்கிறோம் உனக்கு, நல்லதை கேட்டு நன்மை என்பதற்கு வரவே மாட்டான். அப்படி என்றால் இவனுக்கு யார் இடத்துல ஒப்பிடலாம்? இவன் சிறந்த சமுதாயம் இல்லை, நன்மை ஏறி தீமை தடுக்கக்கூடிய வெற்றியாளன் இவன் கிடையாது, மார்க்கத்தில் சந்தேகத்தில் வாழ்றான்.
இவ்வளவு அழிக்கப்பட்ட வரலாறு தெரிஞ்சும் கூட கம்பெனி உட்கார்ந்து இருக்கிறான். அல்லது இந்த மார்க்கத்தில் பல அழிவுகளை கண்ணால பார்த்ததற்கும் கூட மார்க்கத்தை தௌஹீதின் அடிப்படையில் 1% தன்னுடைய உள்ளத்தில் ஈமானுடைய உணர்வை அதிகப்படுத்த மாட்டேங்கிறான். இவன் எப்படிப்பட்டவன்? இவனுக்கு கண் இருக்கு, இவனுக்கு காது இருக்கு, இவனுக்கு உள்ளமெல்லாம் இருக்கு. இப்படி இருந்து இதையெல்லாம் கொடுத்தும் யோசனை பண்ணலானா இவன் யாருக்கு இவனை ஒப்பிடலாம்? அல்லாஹ் சொல்றான், ஆடு மாடுக்கு தான் இவன் ஒப்பிடணும், விலங்குகளுக்கு தான் இவன் ஒப்பிடணும். விலங்குகளுக்கு காது இருக்கு, கண் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல, அது அது மாதிரிதான் இவனுக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்டும் கூட ஆடு மாடுக்கு நிகராத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டு திரும்ப அல்லாஹ்வுக்கே ஒரு விஷயம் என்ன படுது, இதுக்கு போய் நம்ம ஒப்பிடுறோமே இவனை, அதை விட மோசம் இவன் உலாய்க்கு கல்லன்னா, அதை விட மோசம் பாப்பா நீ ஆடு மாடு நாய் பன்றியை விட கேவலமானவன். உனக்கு உள்ளத்தை கொடுத்து யோசனை பண்ண மாட்டேன், காதை கொடுத்து கேட்க மாட்டேன், கண்ணை கொடுத்து பார்க்க மாட்டேன், நல்லதை சொன்னானா அதனை ஆடு மாடு கொண்டு உன்னை ஒப்பிடுறது. நீ இருப்பதிலே படைத்ததிலே மிக மிக கெட்ட அயோக்கிய பயணி தான் அல்லாஹ் சொல்றான். ஆக நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வின் கூட்டமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பிடிக்கலன்னா நமக்கு நாம நினைச்சுக்கணும், நான் ஒரு விலங்கு, நான் ஒரு நாட்டு விலங்கு அப்படி நினைச்சுக்கணும். ஆக அந்த ஒரு நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றி மனிதர்களாக வாழ்வோம், அதில் வெற்றியாளர்களாக இருப்போம். அல்லாஹ் விரும்பிய மிகப்பெரிய குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜில் லின்னாஸ் படைக்கப்பட்டவர்கள் மேன்மையான மக்களாக நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு முறைகளையும் மாற்றி அமைத்து அதில் அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் கண்ணியத்தையும் அவனுடைய கருணையையும் எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிர் தவ்ரான் ரப்பில் ஆலமீன்.